யாரு? அதாவது சினிமான்னு சொல்றது, சினிமால இருந்து தான் எம்ஜிஆர் சாரும் அரசியல் வந்தாரு, கலைஞரும் அரசியல் வந்தாரு, எல்லாருமே. விஜய் விஜய் வர்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப நான் ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன் சினிமால, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஹெட்டா இருந்தேன், அதுக்கப்புறம் ஜட்ஜா வந்தேன். நானும் என்னோட இத மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கேன். சோ விஜய் அரசியல வர்றதுல தப்பே கிடையாது. அத்தனையும் கரைச்சு குடிச்சவர் அவர். ஜனங்களுக்கு சொல்லி 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 பல வசனங்கள் பேசி அதெல்லாம் இருக்கிறதுனால அவர் வரதுல எதுவுமே தப்பு கிடையாது. கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்கள் சந்தோஷமா இருந்ததுன்னா நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கேன். மக்கள் இல்லாம நம்ம யாருமே கிடையாது. இன்க்ளூட் நான் இங்க நிக்கிறேன்னா மக்களுடைய கைத்தட்டலுக்கும் ஒரு கலைஞர்களுக்கு என்ன எதுனா பரிசு கிடையாது, கைத்தட்டல் தான் பரிசு. மாணவர்களுக்கு என்னன்னா இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க பரதம் போயிட்டு இருக்குன்னு. இந்த பரதம் இதுல பாத்தீங்கன்னா பரதம் போகல. பரதம் எப்பயுமே வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். பரதம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் சினிமால எப்போ 88ல வந்தேன், இப்ப வரைக்கும் நான் இருக்கேன்னா நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டனாலதான் இப்ப வரைக்கும் நான் சினிமால இருந்துகிட்டே இருக்கேன். பரதம் கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் ஆடிடலாம். ஆனா பரதம் கத்துக்கலன்னா எந்த டான்ஸ் ஆட முடியாது. ஒரு சந்திரமுகி ஜோதிகாவை ஆட வைக்கிறேன்னா, ஆட தெரியாத ஒரு டான்சரை நான் ஒரு பரதநாட்டியம் ஆட வைக்கிறேன்னா நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர்னாலதான் எனக்கு ஜோதிகாவை ஆட வைக்க முடியும். அதே மாதிரி கங்கனாவையும் ஆட வச்சதுன்னா அந்த பரதம். சோ அந்த பரதம் எப்பயுமே அழியாது. எப்பயுமே இந்த பரதம் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, யார் கேட்டாலும் என்ன டான்ஸ் கத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் போய் பரதநாட்டியம் கத்துக்குவான்னு சொல்லுவேன் நான். எப்பயுமே பரதம் நம்மளுடைய தாய் நடனம் சொல்லுவேன் நான்.